நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த சதி வழக்குகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வழக்கு பார்த்திருப்போம், கான்பூர் வழக்கு பார்த்திருப்போம், மேரட் வழக்கு பார்த்திருப்போம். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் கிளாஸ்ல இருக்கும் பார்த்துருவாங்க. இப்ப என்னென்ன வழக்கு பார்க்க போறோம்னா லாகூர் குண்டுவெடிப்பு. இந்த லாகூர் குண்டுவெடிப்புனா ரொம்ப முக்கியமான வழக்கு. இந்த வழக்கு நம்ம எங்க பார்ப்போம்னா பகத்சிங் பார்ப்போம் இல்லையா, ரொம்பவே முக்கியமான வழக்கு, ரொம்பவே சுவாரஸ்யமான வழக்கு கூட இந்த வழக்கு பார்ப்போம். அடுத்து அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு, அதுக்கப்புறம் கக்கோரி ரயில் கொள்ளை வழக்கு, அப்புறமேட்டு சிட்டான் ஆயுத குண்டு வழக்கு, அது ஆயுத கிடங்கு எரிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு 4 வழக்குகள் பார்க்க போறோம். ஸோ அந்த 4 வழக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத புக்ல ஒன் லைனரா இல்லாம மனப்பாடம் பண்ணாம கதை வடிவில் நம்ம இந்த வகுப்பை நம்ம பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த கதையோடு சேர்ந்து வாங்க, நம்ம வந்து இந்த வகுப்பை ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த கிளாஸ் பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன வழக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க ஸ்கிரீனை பாத்துக்கங்க, நான் உங்களுக்கு அந்த ஓரளவு ஸ்டோரி சொல்றேன், உங்களுக்கு புரியும். இந்த லாகூர் சதி வழக்கு அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல வந்து 2 சதி வழக்கு இருக்கும். லாகூர்லயே 2 வழக்கு இருக்கும். என்னென்ன வழக்கு இருக்கு அப்படின்னா லாகூர் சதி வழக்கு 1ன்னு ஒண்ணு இருக்கும், 2வது ஒண்ணு லாகூர் சதி வழக்கு 2ன்னு இருக்கும். நம்ம பார்க்க போறது 2வது வழக்கு. அப்ப முதல் வழக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வழக்கு ஒண்ணும் கிடையாது. அமெரிக்காவில் இருக்கிற அந்த செல்வந்தர்கள் வந்து பஞ்சாப்ல இருக்க விவசாயிகள் கிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அது ஒரு வழக்கு, அதுதான் வந்து முதல் வழக்கு. ஸ்கூல் புக்ல பெருசா பேசியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து தேர்வு சம்பந்தமா தேவையும் கூட இல்லை. நம்ம 2வது வழக்கு என்ன பார்க்க அப்படின்னா இந்த லாகூர் சதி வழக்கு 2வது வழக்கு. இதான் நம்ம பள்ளி பாடத்துல கொடுத்த முக்கியமான வழக்கு. சரிங்களா? இந்த வழக்குக்கு கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கூடிய வழக்கு தான். 1919ஆம் ஆண்டு தான் ரொம்ப முக்கியம். 1919 ஆண்டு மாண்டேகு செம்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு வைஸ்ராய் இருந்திருப்பாரு. அவர் வந்து இந்தியா மேல வந்து சட்டம் போடுவார், புதுசா ஒரு சட்டம் போடுவாரு. என்ன சட்டம் அப்படின்னா 1920 வருஷத்துல இருந்து நம்ம வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன், சிஎம்ல இருப்பாங்க இல்லையா, சிஎம் கான்செப்ட் ஒரு எலெக்ஷன் நம்ம கொண்டு வரோம். அது மாதிரி வந்து சிஎம் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி யார் இருப்பாங்க? ஆளுநர் தான் இருப்பாங்க இல்லையா. 1920 இருந்து சிஎம் கான்செப்ட் வந்து எடுத்து வர போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சட்டம் போட்டுருவாரு. அந்த சட்டத்துல என்ன சட்டம்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம், பேரு அதுதான். எப்ப போடுறாங்க அப்படின்னா 1919 போடுறாரு. எப்ப நடைமுறைக்கு வருதுன்னா 1920 வருது. சரிங்களா? இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததுல இருந்து 10 வருஷம் கழிச்சு, அதாவது 1930 இந்த சட்டம் வேணுமா வேண்டாமான்னு ஒரு குழு அமைப்போம். அந்த குழு வந்து என்ன அறிக்கை தாக்கல் பண்ணுதோ அந்த அறிக்கையை வச்சுதான் என்ன பண்ண போறேன், இந்த சட்டம் தொடரணுமா, எது மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம் தொடருமா வேண்டாம்னு முடிவு பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சொல்லியிருப்பாரு. செம்ஸ்போர்ட் தான் வைஸ்ராய், மாண்டேகு வந்து எஸ்ஓஎஸ், சரியா, செகண்ட் ஆஃப் ஸ்டேட், அவர் சொல்லியிருப்பாரு. சரி, ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு இல்லையா. அதுக்கப்புறம் 1920 லோக்கல் எலெக்ஷன் வந்துடும். அப்பதான் நீதி கட்சி ஜெயிப்பாங்க இல்லையா. நீதி கட்சியில சுப்ராயுலு அவர் முதலமைச்சர் ஆவார் இல்லையா. அந்த கான்செப்ட் வரும். அப்படியே விடுங்க. இது வந்து சட்டம் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக ஆராயறதுக்காக ஒரு குழு அமைக்க போறாங்க. அந்த குழு எப்ப அமைக்கிறாங்கன்னா 1930 அமைக்க வேண்டிய குழுவே 1927 அமைச்சிருப்பாங்க. நீங்க பள்ளி புத்தகத்துல பார்த்திருப்பீங்க, சைமன் குழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒரு பிளாக் கலர்ல கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க இல்லையா. இந்தியா முழுக்க நடந்த முக்கியமான எதிர்ப்பு சம்பவத்துல சைமன் குழுவும் ஒண்ணு. சரிங்களா? அந்த வழக்கு தான் லாகூர் வழக்கோட அடிப்படை, அதுதான் புள்ளி. இந்த கதை எல்லாம் தெளிவா கேளுங்க. இப்ப சைமன் குழு இந்தியா வராங்க. இந்தியா வந்த பின்னாடி இந்தியா முழுக்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. சைமன் வெளியே போகணும். ஏன் வெளியே போகணும்னு சொல்றேன் அப்படின்னா, சைமன்ங்கிறது யாரு, ஒரு ஆங்கிலேயர். அவர் கூட 6 பேர் வருவாங்க. மொத்த குழுல 7 பேர் இருப்பாங்க. மொத்தமா சைமன் உட்பட 7 பேர். அப்போ 1+6 7 பேர் இந்தியா வராங்க. இந்த இந்தியா வர குழுல ஒருத்தர் கூட யாரு கிடையாது, இந்தியர்கள் கிடையாது. அவங்க எதை ஆராய வராங்க தெளிவா பாருங்க. அவங்க எதை ஆராய வராங்கன்னா இந்தியா இருக்கு இல்லையா, போட்ட சட்டம், இந்த சட்டத்தை ஆராய வராங்க. நமக்கு ஒரு சட்டம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணது யாரு, இந்தியர்களாகவே நம்ம தான் அதை முடிவு பண்ணணும். சரிங்களா? ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியர்கள் போடாம மத்தவங்க அந்த ஆங்கிலேயர்ல போடுறாங்க. எங்களுக்கு ஒரு சட்டம் வேணும், ஆனா அதை நாங்க தான் முடிவு பண்ணோம். நீங்க வந்து ஆங்கிலேயர்ல போனா உங்களுக்கு எப்படி எங்களை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க ஒரு போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டம் தான் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் 1927. சரிங்களா? இது முதல் பகுதி. இந்த கதை புரிஞ்சுதா? சைமன் எதிர்க்கிறாங்க, இந்தியா முழுக்க போராட்டம் பண்றாங்க. இப்போ அதை தொடர்ந்து பஞ்சாப்ல போராட்டம் நடக்குது. பஞ்சாப்ல இந்த போராட்டம் யார் நடத்துறாங்க அப்படின்னா லாலா லஜபத் ராய், அந்த மண்ணின் மைந்தன். யாரு? பஞ்சாப் மண்ணோட மைந்தன். அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த போராட்டம் முன்னெடுக்கிறாரு. சைமன் குழு போராட்டம் முன்னெடுக்கிறாரு. அந்த சைமன் குழு போராட்டம் முன்னெடுக்கிறப்போ ஆங்கிலேயர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுப்பாகும் இல்லையா. என்னடா எங்க நாட்டுல இருந்து ஒருத்தவங்க வராங்க, நீங்க அவங்க எதிர்ப்பு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அப்போ அங்க பஞ்சாப்ல சேர்ந்த டிஎஸ்பி சாண்டர்சன் அப்படிங்கிற யாருன்னா பஞ்சாப்ல இருக்க போலீஸ் அதிகாரி, உயர் அதிகாரி சாண்டர்சன். அவர் வராரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த லாகூர் நடக்கிற பஞ்சாப்ல நடக்கிற அந்த போராட்டத்தை கலைக்கிறாரு. இந்த போராட்டத்தை யாரெல்லாம் கலந்துக்கலாம் பார்த்தோம், லாலா லஜபத் ராய் பார்த்தோமா, அவரு கூடவே பகத்சிங், நான் ஏன் நாட்டின் நாளை புத்தகம் எழுதினார் இல்லையா, பகத்சிங், அவரு கூட அவரோட நண்பர்களான ராஜகுரு, சுக்குதேவ், இந்த ஒரு 4-5 பேர் முக்கியமான தவறுகள் கலந்துக்கிறாங்க. இதுல அந்த சாண்டர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்காட் ஒருத்தர் இருக்காரு. ஸ்காட் யாருன்னு கேட்டீங்கன்னா சாண்டர்சனோட உயர் அதிகாரி. சாண்டர்சனுக்கு சீனியர் சூப்பரண்ட். சரிங்களா?
ஸ்காட் அறிவுறுத்தல் பேர்ல சாண்டர்சன் லாலா லஜபதி அடிக்கிறாரு. ஸ்காட் அடிக்க சொல்லி டிஎஸ்பி சாண்டர்சன் லாலா லஜபதி அடிக்கிறாரு. சரியான அடி. 1927 அக்டோபர் மாசம் பயங்கரமான அடி லாலா லஜபதி ராய்க்கு. அடி வாங்கின பின்னாடி அவரால் ஒண்ணுமே முடியல. யாரால? லாலா லஜபதி ராய் முடியல. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா சுக்குதேவ், ராஜ்குரு, பகத்சிங் எல்லாம் அவரோட இடத்துக்கு கூட்டு போயிடறாங்க. போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடறாங்க. இந்த அடிபட்டு சொல்லியா இந்த தாக்குதல் சம்பவத்துல அடுத்த மாசம் எப்போனா நவம்பர் மாசம் 17ஆம் தேதி 1927 அன்னைக்கு யார் இறந்து போயிருவாங்க? லாலா லஜபதி ராய் இறந்துருவாங்க. உடல் நோய்வாய்ப்பட்டு உடல்நிலை குன்றி இறந்து போயிருவாங்க. இப்ப இவர் இறப்புக்கு யாரு காரணம்? ஸ்காட்டும் காரணம், வேற யாரு? அடிச்ச டிஎஸ்பி சாண்டர்சன் காரணம். இப்ப இவங்க பழி வாங்கணும் இல்லையா? இப்ப பழி வாங்குறதுக்காக சுக்குதேவ், ராஜ்குரு, பகத்சிங் 3 பேரும் முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ற இடம் தான் லாகூர் சதி விலக்கு. இது ஏன் சதி விலக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா திட்டம் தீட்டி கொலை பண்ண போறாங்க. யார? ஸ்காட் தான் கொலை பண்ண போறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். லாலா லஜபதி ராய் இறப்புக்கு யாரு கொலை பண்ண போறாங்க அப்படின்னா ஸ்காட் சொல்லி தான் அடிச்சாங்க. ஸ்காட்டை கொலை பண்றதுக்காக லாகூர் போறாங்க. அப்படி லாகூர் போறப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கூட யார் யார் போறாங்கன்னு கேட்பாங்க. சுக்குதேவ், ராஜ்குரு, பகத்சிங் 3 பேர் போறாங்க. ஒரு கையெறி குண்டை வீசுறாங்க. அந்த குண்டு யாரு மேல படுது அப்படின்னா அவங்க நினைச்சு போனாங்களே ஸ்காட் மேல பட கிடையாது. யாரு மேல படுதுன்னா அந்த டிஎஸ்பி சாண்டர்சன் மேல படுறது. அவரு அங்க இறந்து போயிடுறாரு. ஆனா நான் குண்டு போட போனது வேற ஒரு நபர் மேல, குண்டு போட்டது வேற ஒரு நபர் மேல. இதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஆளுங்க பகத்சிங், சுக்குதேவ், ராஜ்குரு எல்லாம் அங்க இருந்து நகர்ந்து வெளியே வந்துடுறாங்க. வந்த பின்னாடி திரும்ப வந்து இந்தியா மேல ஒரு சட்டம் ஒண்ணு போட போறாங்க. பாராளுமன்றத்துல பிரிட்டிஷ்காரங்க இந்தியா மேல ஒரு சட்டம் ஒண்ணு போட போறாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து நம்ம ஆளுங்க சுக்குதேவ், ராஜ்குரு, பகத்சிங் எல்லாம் வந்து ஏதோ ஒன்று பண்ணி நினைப்பாங்க. இதுல பகத்சிங் கூட பட்டேஸ்வர தத் அப்படின்னு ஒரு ஆளு. நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க சாண்டர்சன் மேல குண்டு போட்டது சுக்குதேவ், ராஜ்குரு, பகத்சிங். இங்க பாராளுமன்றத்தின் மேல கீழே இருக்க பாருங்க. ஏப்ரல் மாசம் 8ஆம் தேதி 1929 புதிய பாராளுமன்றம் மீது கையெறி குண்டு வீசினர். ஏன் இந்த கையெறி குண்டு வீசுறாங்கன்னா இந்தியாவில் ஒரு சட்டம் போட போறாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து என்ன பண்ண போறோம்? நாம எதிர்க்க போறோம். அப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு குண்டு போட்டு கொண்டுட்டோம். இந்த முறை நம்ம போட போற கையெறி குண்டு மக்கள் மேல கிடையாது, மனிதர்கள் மேல் கிடையாது. யார் மேல? பொதுவான இடத்துல புடஞ்சிட்டு போறாங்க. இந்த குண்டு போறதுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா பட்டேஸ்வர தத் அப்படின்னு ஒரு நபர் தான் பகத்சிங் ஹெல்ப் பண்றாங்க. இந்த குண்டும் போட்டுறாங்க. இந்த குண்டு போட்ட பின்னாடி அப்படின்னு நோட்ஸ் பாருங்க. இப்ப ஸ்கிரீன் பாருங்க. ஏப்ரல் மாசம் 8ஆம் தேதி 1929 அன்னைக்கு புதிய நாடாளுமன்றம் மேல கையெறி கொண்டு வீசுறாங்க. யார் வீசுறா? பட்டேஸ்வர தத்தும் நம்ம பகத்சிங் வீசுறாங்க. இந்த வழக்கில் தான் கைது பண்ணப்படுறாங்க. எந்த வழக்குல? நாடாளுமன்றத்து மேல குண்டு போட்ட வழக்குல தான் கைது பண்ணப்படுறாங்க. கைது பண்ணி சிறையில் வச்சிருக்காங்க. சிறையில இந்த நாடாளுமன்றத்துல ஆள்ல இருந்து குண்டு போட்டாங்க இல்லையா? இது அவ்வளவு பெரிய வழக்கு கிடையாது. தூக்குல போடக்கூடிய அளவுக்கு இது பெரிய வழக்கு கிடையாது இல்லையா? அப்ப ஆங்கிலம் யோசிக்கிறாங்க, இவர் ஏதாவது பழி வாங்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பழைய வழக்கை தேடி எடுக்கிறாங்க. இது மேல வேற ஏதாவது முக்கியமான வழக்கு இருக்கான்னு அப்படி தேடி எடுக்கிற வழக்கு தான் அந்த லாகூர்ல சாண்டர்சன் மேல ஒரு குண்டு போட்டாங்க இல்லையா? டிஎஸ்பி சாண்டர்சன் மேல அந்த வழக்கு தேடி எடுக்கிறாங்க. அந்த வழக்குல தான் என்ன பண்றாங்க? தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க. எப்பனா 7ஆம் தேதி 10வது நோட்ஸ் பாருங்க. 7ஆம் தேதி
அக்டோபர் மாசம் 1930 பகத்சிங் அவரோட நண்பர்கள், அந்த இடத்துல அவர் நண்பர்கள் யாருன்னா சுக்குதேவும் ராஜ்குருவும், அவங்க 3 பேருக்கும் மரண தண்டனை, சிறை தண்டனையில மரண தண்டனை விதிக்கிறாங்க. 23 மார்ச் மாசம் 1931 பகத்சிங், சுக்குதேவ், ராஜ்குரு இவங்க 3 பேருமே தூக்கிலிடப்படுறாங்க. இந்த வழக்கு தான் லாகூர் சதி வழக்கு. ஒண்ணுமே கிடையாது. சைமன் குழு எதிர்ப்புக்காக லாலா லஜபத் ராய் போராட்டம் பண்ணியிருப்பாரு பஞ்சாப்ல. அவரை வந்து டிஎஸ்பி சாண்டர்சன் அடிச்சிருப்பாரு. அடிக்க சொன்னது ஸ்காட்னு ஒரு நபர் அடிக்க சொல்லியிருப்பாரு. அதுல வந்து 1 மாசம் கழிச்சு நம்ம லாலா லஜபத் ராய் இறந்து போயிருப்பாரு. அவர் இறந்த மறைவுக்கு பழிவாங்கறதுக்காக சுக்குதேவ், ராஜ்குரு, அதுக்கப்புறம் பகத்சிங் 3 பேருமே வந்துட்டு சாண்டர்ஸ் மேல குண்டு போட்டு அவரை கொலை பண்ணிடுறாங்க. மறுபடியும் புதிய நாடாளுமன்றத்து மேல ஒரு குண்டு ஒண்ணு போடுறாங்க. இது வழக்குல கைது பண்ணப்படுறாங்க. கொஞ்ச நாள் சிறையில் இருக்காங்க. அக்டோபர் மாசம் 7 1930 இவங்களுக்கு சிறை தண்டனையில தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. 23 மார்ச் மாசம் 1931 3 பேருக்குமே தூக்கு கொடுக்குறாங்க. இதுதான் முக்கியமான வழக்கு, லாகூர் சதி வழக்கு. சரிங்களா? இதுல ரொம்ப முக்கியமா கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பகத்சிங் எழுதிய புத்தகத்தோட பேர் அடிக்கடி கேட்கறாங்க. தெரிஞ்சுக்குங்க. நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படிங்கிற புத்தகத்தை பகத்சிங் எழுதியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த வழக்கு ரொம்பவே முக்கியமான வழக்கு. இதுக்கப்புறம் பெரிய வழக்கு எழுதி இருக்காது. அடுத்த வழக்கு பாருங்க. அடுத்த வழக்கு வந்துட்டு அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு. என்ன வழக்கு? அலிப்பூர் நெட்வொர்க் ப்ராப்ளம். தெரியுதுங்களா? இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போற வழக்கு இதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான வழக்கு தான். அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு. இப்ப லாகூர் குண்டு வழக்கு பார்த்தோம்ல, சேம் அதே மாதிரி கான்செப்ட் தான். பட் இது என்னன்னா 1905 1906 நம்ம சுதேசி இயக்கம் ஒண்ணு ஆரம்பிப்போமா. இந்த சுதேசி இயக்கத்துக்கு வந்து நிறைய மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. சுதேசி இயக்கத்துக்கு நிறைய மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. அந்த ஆதரவு தெரிவிச்ச மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் நீதிபதி டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆளு, யாரு? நீதிபதி டக்ளஸ் கிங்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, நம்ம சுதேசி இயக்கத்துக்கு போற அந்த மக்கள் எல்லாம் பிடிச்சி சிறையில போட்டு கடுமையான தண்டனை கொடுத்திருப்பாரு. கடுங்காவல் தண்டனை, மரண தண்டனை மாதிரி பயங்கரமான தண்டனை எல்லாம் கொடுத்திருப்பாரு. இப்ப அந்த நீதிபதியை பழிவாங்கணும் இல்லையா? யார? சுதேசி இயக்கத்துல இந்திய மக்களை துன்புறுத்தின அந்த நீதிபதியை பழிவாங்கணும் இல்லையா? அந்த நீதிபதியை பழிவாங்கிறதுக்காக சிலர் ரெடி ஆகுறாங்க. சரிங்களா? அவர் எங்க வச்சு கொள்றாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வழக்குகள்லாம் எங்க நடக்குதோ அத வழக்கோட பேரு. கான்பூர்ல நடந்த வழக்கு பேரு கான்பூர் வழக்கு, மீரட்டில் நடந்த வழக்கோட பேரு மீரட் வழக்கு, லாகூர்ல நடந்த வழக்கோட பேரு லாகூர் வழக்கு. அதே போல இந்த வழக்கு எங்க நடக்குது? அலிப்பூர்ல நடக்குது. அதனால பேர் என்னது? அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு. அப்படி நம்ம கதைக்கு வந்துருவோம். இப்ப வந்து சுதேசி இயக்கம் நடந்துட்டு வச்சுங்க. 1906 சுதேசி இயக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த சுதேசி இயக்கத்துல போராடின மக்களை கைது பண்ணிட்டு சிறையில போடுறாங்க. அவங்களுக்கு தூக்கு தண்டனை, கடுமையான தண்டனை, பெண்கள் குழந்தைகள் பாராம ரொம்பவே கொடுமையான தண்டனை கொடுத்து ஒரு நீதிபதி வந்து அட்டனை பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேர் என்னன்னா நீதிபதி கிங்ஸ்போர்ட். சரிங்களா? ஜேம்ஸ் கிங்ஸ்போர்ட் சொல்லிட்டு அவரோட பேரு. அவரை கொலை பண்ண போறாங்க. யாரு கொலை பண்ண போறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நோட்ஸ்ல இருக்கும் பாருங்க, 2 பேர் இருப்பாங்க. பிரபுல்லா சாஹிப், குதிராம் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த குதிராம் போஸ் எவ்வளவு வயசுன்னு நினைக்கிறீங்க? 18 வயசு தான். பிரபுல்லா சாஹிப் வந்து எத்தனை வயசு அப்படின்னு கேட்டீங்கன்னா 19 வயசு. ரெண்டுமே இளைஞர்கள். 18 19 வயசு 2 பசங்க இருக்காங்க. இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க? அந்த நீதிபதியை கொலை பண்றதுக்காக போறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. சுதேச இயக்கத்துல இந்தியர்களை பழிவாங்கினவங்களை பழிவாங்க போறாங்க. இந்தியர்களை கஷ்டப்பட்டு கொடுமைப்படுத்தின அந்த நீதிபதியை பழிவாங்கிறதுக்காக கிளம்பி போறாங்க. யாரு? 18 வயசு பையன், 19 பையன் குதிராம் போஸும் பிரபுல்லா சாஹிப்பும் கிளம்பி போறாங்க. எங்க போறாங்க? அலிப்பூர் போறாங்க. இப்ப அவங்க அவர் மேல குண்டு தூக்கி போட போறாங்க. யாரு மேல? நீதிபதி மேல குண்டு வீச போறாங்க. அவர் நேரமா என்னமோ, யாரு? நீதிபதிக்கு நல்ல நேரம். அந்த கார்ல இருந்து அவர் இறங்கி வராரு. அலிப்பூர்ல கார்ல இருந்து இறங்குறப்போ அவர் தப்பிச்சுக்கிறாரு. அவரோட உதவியாளர் 2 பெண்கள் மாட்டிக்கிறாங்க. இவங்க போறாங்க இல்லையா, அந்த குதிராம் போஸும் பிரபுல்லா சாஹிப்பும் அது வெடிகுண்டு போடுறாங்க இல்லையா, அந்த குண்டு யாரு மேல படுது?
அந்த நீதிபதி மேல பட கிடையாது. வேற யாரு மேல படுது அப்படின்னா அந்த 2 உதவியாளர், பெண் உதவியாளர் மேல பட்டுருது. அந்த 2 பேர் இறந்து போயிடுறாங்க. இப்ப இந்த வழக்குல கைது பண்ணப்படுறாங்க. யார் கைது பண்ணப்படுறா? அந்த 18 வயசு பையனும் 19 வயசு பையனும் 2 இளைஞர்கள் குத்ராம் போஸும் பிரபுல்லா சாஹிப்பும் கைது பண்ணப்படுறாங்க. சும்மாவா விடுவாங்க? ஒரு நீதிபதியை கொலை பண்ண போனா என்ன பண்றாங்க? இவங்க 2 பேருக்குமே மரண தண்டனை கொடுத்துறாங்க. எங்க நடக்குது அப்படின்னா அலிப்பூர்ல நடந்துட்டு இருக்கு. இந்த 2 பேருக்குமே மரண தண்டனை கொடுத்துறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்களேன். அதுல அந்த 18 வயசு பையன் குத்ராம் போஸ் இருக்காருல்ல, அவரு தூக்கு தண்டனை ஏத்துக்கிறாரு. அதுல 19 வயசு பையன் பிரபுல்லா சாஹிப் இருப்பாங்கல்ல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட உயிரை தானே வைத்துட்டாரு. அவர் தூக்குப்படி இறந்துக்கிறாரு, தற்கொலை பண்ணிக்கிறார். அதை நோட் சொல்லியிருக்கும் பாருங்க. பிரபுல்லா சாஹிப் தற்கொலை செய்து கொண்டார், அவருக்கு வயது 19. குத்ராம் போஸ் தூக்கு தண்டனையை வீரமா ஏற்றுக்கொண்டார், அவர் வயது 18. சரிங்களா? இந்த வழக்கு இருக்கு இல்லையா, இந்த முக்கியமான வழக்குக்கு வாதாட ஒருத்தர் இருக்காரு. யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிஆர் தாஸ். சிஆர் தாஸ் தான் யாரு? வங்க புலி என்று அழைக்கப்பட்டவர் சிஆர் தாஸ். வங்க சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். வங்க புலி சிஆர் தாஸ். சிஆர் தாஸ் யாரு? 1923ல சுயராஜ்ய கட்சின்னு ஒரு கட்சி ஓபன் பண்ணவர் இல்லையா, சிஆர் தாஸ். அவருதான் என்ன பண்ணிருக்காரு? இந்த அலிப்பூர் வழக்குக்கு வாதாடி இருக்காரு. கொஸ்டின் கேட்கலாம். அலிப்பூர் வழக்குக்காக வாதாடிய இந்தியாவை சேர்ந்த வழக்கறிஞர் யாருன்னு கேட்டா சிஆர் தாஸ். அலிப்பூர் வழக்குல எந்த நீதிபதி கொல்ல போனான்னு சொல்லி கேட்டா யாரு? டக்ளஸ் கிங்ஸ்போர்டு. அலிப்பூர் வழக்குல முக்கியமான 2 நபர்கள் யாருன்னு கேட்டா நமது குத்ராம் போஸும் பிரபுல்லா சாஹிப்பும். இவ்வளவுதான். சரிங்களா? இதுதான் வந்து அலிப்பூர் வழக்கு. அடுத்தது கக்கோரி அல்லது கக்கோரி சதி வழக்கு அல்லது ரயில் கொலை வழக்கு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான வழக்கு தான். என்னன்னா இந்துஸ்தான் குடியரசு சங்கம். இந்த சங்கம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புரட்சிகர தேசியவாதிகள் சங்கம். அதாவது நேரடியா போய் ஆங்கிலேயர் சண்டை போடக்கூடிய ஒரு தைரியம் மிக்க ஒரு சங்கம் தான் இது. அப்படின்னா இந்துஸ்தான் குடியரசு சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம். சரிங்களா? இந்த சங்கம் வந்து என்னன்னா போராட்டம் பண்றதுக்கும் ஆயுத தளவாடங்கள் வாங்குறதுக்கும் அவங்களுக்கு இருக்க அந்த போராட்டக்காரர்கள் ஊக்குவிக்கிறதுக்கும் கையில பணமோ பொருளோ கிடையாது. பொருள் இல்லாம ஒரு போராட்டம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? பணம் இல்லாம ஒரு இயக்கத்தை நடத்த முடியுமா? முடியாது இல்லையா? இப்ப என்ன பண்றாங்கன்னா நம்ம கைக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த வழியா ஒரு ரயில் போகுது. எது? கக்கோரிக்கு ஒரு ரயில் ஒண்ணு போகுது. அந்த ரயில்ல பிரிட்டிஷாரோட தபால் கருவூல பணம், ரொம்ப முக்கியமான வரி, தபால் கருவூல பணத்தை வந்து அதுல கொண்டு போறாங்க. விஷயம் யாருக்கு தெரிஞ்சு போயிருது? இந்த இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருது. இப்ப அந்த ரயில மறக்க போறோம், அந்த ரயில நிறுத்தி கொள்ளையடிக்க போறோம்னு சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் கொண்டு போற பணமே யாருடைய பணம்? இந்திய நம்மளோட வரி பணம் தானே. நம்ம பணத்தை நம்ம செலவு பண்ணிக்க போறோம்னு சொல்லி என்ன பண்றாங்க? பணத்தை எடுத்து அந்த பணத்தை தூக்குறதுக்காக நம்ம ஆளுங்க போறாங்க. யாரு போறதில்ல, இந்துஸ்தான் குடியரசு ராணுவம். அதுல போயிட்டு அந்த ரயில கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்கிறதுல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 300க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து விசாரணை போறாங்க. கொள்ளையடிச்சிட்டாங்க, கொள்ளையடிச்சு பணத்தை எடுத்து போயிட்டாங்க. இப்ப பிரிட்டிஷ்காரங்க இப்ப கைது பண்ண போறாங்க. கதையை பாருங்க. அந்த இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் சங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க புரட்சிக்கு தேவையான பணத்தை இப்ப கொள்ளை அடிச்சிடறாங்க. எங்க இருந்து? இந்த கக்கோரி ரயில்ல இருந்து கொள்ளை அடிச்சிடறாங்க. இதுல வந்து சில பேரை கைது பண்ணப்படுறாங்க. 250 பேர் அல்லது 300க்கும் மேற்பட்டவரை விசாரணை செய்யறாங்க. அதுல 40 பேரை கைது பண்றாங்க. ரொம்ப முக்கியமான வரி. 300 பேரை விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டு 40 பேரை கைது பண்ணப்படுறாங்க. அந்த 40 பேருமே யாரு? அந்த அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க. என்ன இயக்கம்? இந்துஸ்தான் குடியரசு சங்கம் என்ற இயக்கத்தை சார்ந்தவங்க. அதுல 2 பேர் வந்து இந்த இயக்கத்துக்கு மூளையாகவும் இந்த கக்கோரி ரயில் விபத்துக்கு உறுதுணையாகவும் முக்கிய நபராக செயல்பட்டு சொல்லி 2 பேர் வந்து குற்றம் சாட்டுறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு கேட்டா ராம் பிரசாத் பிஸ்மித் அப்படின்னு சொல்லி ஒரு நபரும் ரோகன் சிங் அப்படின்னு ஒரு நபரும். இவங்க 2 பேர் தான் வந்து இந்த ரயில் விபத்தை கொள்ளையடிக்கிறாங்க, தபால் கருவூல பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு 300 பேரை வந்து விசாரணை செஞ்சு 40 பேரை கைது செஞ்சு அதுல 2 பேரை தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ராம் பிரசாத் பிஸ்மித்துக்கும் ரோகன் சிங்குக்கும் நாளடைவில் இவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க? தூக்கிலிடப்படுறாங்க. இதுதான் கக்கோரி ரயில் விபத்து. ஒண்ணுமே கிடையாது. நமக்கு இயக்கம் என்ன இயக்கம்? இந்துஸ்தான் குடியரசு சங்கம் அப்படிங்கிற இயக்கத்துக்கு இந்த இயக்கம் நடத்துறதுக்கு பணம் கிடையாது. அந்த பக்கமா போற ஒரு ரயில்ல பிரிட்டிஷ்காரங்களோட தபால் கருவூல பணம் போது அது எல்லாமே இந்தியர்களாகிய நாம் கொடுத்த வரி பணம். அந்த வரி பணத்தை என்ன பண்ண போறோம்? தூக்க போறோம். சரிங்களா? திருட போறோம், கொள்ளையடிக்க போறோம். அப்படி கொள்ளையடிச்சிட்டோம். கொள்ளையடிச்ச பின்னாடி விசாரணைங்க பேர்ல 300 பேர் விசாரிக்கிறாங்க. அது 40 பேரை கைது பண்றாங்க. முக்கியமான 2 யாருன்னு கேட்டா ராம் பிரசாத் பிஸ்மித்தையும் ரோகன் சிங்கி என்ன பண்ணிக்கிறாங்க? சிறையில் அடிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. பின்னால அவங்க 2 பேருமே தூக்கிலிடப்படுறாங்க. இதுதான் கக்கோரி ரயில் கொள்ளை வழக்கு. மூணாவது அடுத்த வழக்கு நம்ம கடைசி வழக்கு என்ன வழக்கு பார்க்க போறோம் அப்படின்னா சிட்டாங் ஆயுத கிடங்கு வழக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். மேல பார்த்த முடியாது அந்த கக்கோரி வழக்குல இந்துஸ்தான் குடியரசு சங்கம், கீழே பார்க்கறது இந்திய குடியரசு ராணுவம். இப்ப நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா சிட்டாங் ஆயுத கிடங்கு வழக்குல இந்திய குடியரசு ராணுவம் அப்படின்னு ஒரு ராணுவம் இருக்கு. இந்த ராணுவத்தை நிறுவனம் யாருன்னு கேட்டா சூர்யாசன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சூர்யாசன் இவர் என்ன பண்றாங்கன்னா சிட்டாங் பகுதியில பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு ஆயுத கிடங்கு அமைக்கிறாங்க. என்ன அமைக்கிறாங்க? ஒரு ஆயுத கிடங்கு அமைக்கிறாங்க. இந்த ஆயுத கிடங்கு எதுக்கு அப்படின்னா பெரிய பெரிய ராணுவ தளவாடங்களை கொண்டு வர போறாங்க. இது அந்த மண்ணின் மைந்தரான எந்த மண்ணு? சிட்டாங் பகுதி மண்ணின் மைந்தரான சூர்யாசன் எதிர்க்கிறாரு. எப்படி எதிர்க்கிறாருன்னா கொரில்லா போர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மராஜி சிவாஜி பண்ணிருப்பாரு இல்லையா, படிச்சிருப்பீங்களே, கொரில்லா போர், மறைந்து தாக்குதல். அது போல என்ன பண்றாரு அப்படின்னா கொரில்லா போர் தாக்குதல் மூலமா, அந்த கொரில்லா போர் மூலியமா என்ன பண்றாரு அப்படின்னா
சிட்டாங் ஆயுத கிடங்க கொண்டு போயிட்டு எரிக்கிறாரு. சரிங்களா? அதை அழிச்சு உடைச்சிடறாரு, தீ வச்சு கொளுத்திடுறாரு. எதை? பிரிட்டிஷ்காரனோட ஆயுத கிடங்க அழிச்சிடறாரு. சரிங்களா? அழிச்ச பின்னாடி அவர் கைது செய்யப்படுறாரு. அது அழிச்ச டேட் ரொம்ப முக்கியம். 8ஆம் தேதி ஏப்ரல் மாசம் 1930 சிட்டாங் ஆயுத கிடங்கை தாக்கினார். யார் தாக்கினா? இந்திய குடியரசு ராணுவத்தை நிறுவிய சூர்யா சென் வந்து தாக்குறாரு. இதன் மூலமா என்ன ஆகுது? அந்த ராணுவ கிடங்கு அழிச்சிடுறாங்க, எரிஞ்சிருது. சரிங்களா? இது சும்மா விடுவாங்க பிரிட்டிஷ்காரங்க? பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க? கைது பண்றாங்க. யார? சூர்யா சென்னை கைது பண்றாங்க. இந்த வழக்கு 2 ஆண்டு காலமா நடந்துட்டு இருக்கு. 1933 சூர்யா சென் கைது செய்யப்பட்டு 12ஆம் தேதி ஜனவரி மாசம், பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 12ஆம் தேதி ஜனவரி மாசம் 1934 அவர் தூக்கிலிடப்படுறாங்க. சரிங்களா? இதுதான் என்னன்னா சிட்டாங் ஆயுத கொண்ட வழக்கு. இப்ப நம்ம பார்த்த சதி விலக்குகள் எல்லாமே 12th புத்தகத்துல 5வது பாடமா இருக்கு. வரலாறு பகுதியில 5வது பாடமா இருக்கு. நமக்கு ரொம்ப முக்கியமான பாடம். ஏன்னா திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் கதை வடிவுல நமக்கு இந்த எக்ஸாம் ஏரியால கேட்கறது என்ன அப்படின்னா, என்ன வழக்கு, வழக்கு எங்க நடைபெற்றது, வழக்குக்காக வாதாடியவர் யார், வழக்கால் கொல்லப்பட்டவர் யார், சரிங்களா? வழக்கின் சாராம்சம் என்ன, முக்கியமான சட்டப்பிரிவு என்ன. இப்ப நீங்க முன்னாடி கான்பூர் வழக்கு, மீரட் வழக்குலாம் பாத்தீங்கன்னா 121A அப்படிங்கிறது வந்து தேச துரோக வழக்கு போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதுல ஐஎன்சி எத்தனை பேரு, கம்யூனிஸ்ட் பார்ட்டி எத்தனை பேரு, அதெல்லாம் வழக்கோட சாராம்சங்கள், வழக்குக்கு பின்னாடி தொடர்ந்து வந்த கதைகள். சரிங்களா? ஸ்கூல் புக்ல நிறைய கொடுத்துருப்பாங்க, நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இப்படி கதை வடிவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்படியே ரிவிஷன் பண்ணிடுவோமா? மொத்தம் எத்தனை வழக்கு பார்த்தோம்? மொத்தமா ஒரு 6 வழக்கு பாக்குறோம். முதல் வழக்கு என்ன பண்ணா கான்பூர் வழக்கு, 2வது வழக்கு மீரட் வழக்கு, 3வது லாகூர், 4வது அலிப்பூர் குண்டு வழக்கு, 5வது வந்து கக்கோரி ரயில் வழக்கு, 6வது சிட்டாங் ஆயுத கொண்ட வழக்கு. சரிங்களா? இப்ப கான்பூர் வழக்குன்னா என்ன? கான்பூர் பகுதியிலேயே லாகூர் பகுதியில அதிகமா துணிக்கடைகள் இருக்கு, அதிகமா தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்றவங்க மேல 121A அப்படிங்கிற ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கோட சாராம்சம் என்ன? தேச துரோக வழக்கு. தேசத்துக்கு எதிராக போராட்டம் சொல்லிட்டு கைது பண்ணப்பட்டு உள்ள வைக்கிறாங்க. அதுல 8 பேர் கைது பண்ணப்படுறாங்க. அதுல முக்கியமான ஆள் யாரு? நம்ம சிங்காரவேலனார். அதுல 4 பேருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. கொடுத்த நீதிபதி பேர் என்ன? ஹோம்ஸ். நீதிபதி ஹோம்ஸ் தான் வந்து அவர் என்ன கொடுக்குறாரு? அந்த 8 பேருக்கு சிறை தண்டனை கொடுக்குறாரு. அதுல 4 பேர் வெளியே வந்துடுறாங்க. வெளிவந்த முக்கியமான அவர் யாருன்னு கேட்டா நமது சிங்காரவேலனார். இப்ப 1925 என்ன பண்றாங்க? சென்னையில கம்யூனிஸ்ட் பாதுகாப்பு குழுன்னு ஒரு குழுவை ஏற்படுத்துறாங்க. இதன் மூலமா அதே வருஷம் 1925 மும்பைல கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு கட்சி ஓபன் பண்றாங்க. இதுதான் கான்பூர் வழக்கோட சாராம்சம். சரிங்களா? அதுக்கப்புறம் மீரட் வழக்கு போயிட்டீங்கன்னா மீரட் வழக்கு ஒண்ணும் கிடையாது. கான்பூர் வழக்கு போலவே மீரட் வழக்கம் தொடர்ந்து வரும். இதுல கான்பூர் வழக்குல கான்பூர்ல மட்டும்தான் என்ன நடந்துச்சு? போராட்டம் நடந்துச்சு. இந்த மீரட் வழக்குல இந்தியா முழுக்க போராட்டம் நடந்திருக்கும். அதுல வந்து அந்த காக்கரா ரயில் பணியாளர்கள் அவங்க போராட்டம் பண்ணியிருப்பாங்க 1928. அதே வருஷம் வந்து கொல்கத்தா துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 1929 நம்மளோட திருச்சி இருக்கு, திருச்சி பொன்மலை ரயில்வே ஊழியர்கள் அவங்க வேலை நிறுத்தம் பண்ணியிருப்பாங்க. அதே வருஷம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா மும்பை ஜவுளி உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்தம் பண்ணியிருப்பாங்க. இப்படி அடிக்கடி வேலை நிறுத்தம் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க 2 முக்கியமான சட்டம் போட்டிருப்பாங்க. என்ன சட்டம்? 1929 தொழில் தகராறு சட்டம். அதே வருஷம் பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா அப்படின்னு 2 முக்கியமான மசோதா போட்டிருப்பாங்க. இதை எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ணுவோம். எத்தனை பேர் போராட்டம் பண்றோம்? 32 பேர் போராட்டம் பண்றோம். அதுல 8 பேர் ஐஎன்சி சேர்ந்தவங்க. சரிங்களா? இந்த போராட்டம் பண்றவங்களை எந்த எந்த கேஸ்ல கைது பண்றாங்கன்னா சேம் அதேதான் 121A. முன்னாடி பாத்தீங்கன்னா கான்பூர் வழக்கு அதே வழக்கு தான். 121A அப்படிங்கிற வழக்குல கைது பண்ணப்படுறாங்க. சரிங்களா? கைது பண்ணப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க. இவங்களுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இதுல இந்த கேஸ் விசாரி யாருன்னு கேட்டா KF நாரிமன் அப்படின்னு கூட இன்னொருத்தர் ஒரு சுக்லா, MC சுக்லா, இந்த 2 பேர் என்ன பண்ணிருப்பாங்க? இந்த கேஸுக்காக வாதாடி இருப்பாங்க. கேஸுக்காக வாதாடி முடிஞ்சான்னு கேட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு 4 ஆண்டு கடுங்கால் தண்டனை கொடுத்திருப்பாங்க. இவங்களை பாக்குறதுக்கு நேருவும் காந்தியும் மீரட் சிறைக்கு வந்ததா ஒரு வரலாறும் உண்டு. சரிங்களா? பிறகு மத்தவங்க எல்லாம் சேர்ந்து போராடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த 4 ஆண்டு சிறை தண்டனையை குறைச்சிருப்பாங்க மீன்ஸ் கடுங்காவல் தண்டனை சாதாரண தண்டனை மாத்திருப்பாங்க. ஆண்டுகள் குறைக்கப்படல அப்படிங்கிறது செய்தி. சரிங்களா? அடுத்து லாகூர் வழக்கு பார்த்தோம் இல்லையா? சைமன் குழு இந்தியா வந்திருக்காங்க. அவங்க இந்தியாவுக்கு எதிர்த்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான பகுதி என்ன பகுதி? பஞ்சாப் பகுதி. பஞ்சாப்ல யார் அந்த மண்ணின் மைந்தன்? நம்மளோட லாலா லஜபதி ராய். அவரை சாண்டர்சன் அடிக்கிறாரு. எப்ப இறந்து போறாரு? 1 மந்த் கழிச்சு அக்டோபர் மாசம் போராட்டம் பண்றாங்க. நவம்பர் மாசம் 17ஆம் தேதி 1929 நமது லாலா லஜபதி ராய் இறந்துறாரு. அவரோட இறப்புக்கு அவரோட மறைவு இருக்கு, அந்த மறைவுக்கு என்ன பண்ணணும்? பழி வாங்குறதுக்காக லாகூர்ல போயிட்டு அடிச்சவங்களை கொலை பண்றதுக்காக பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குர் போறாங்க. அதுல அவங்க குண்டு வீச போன பேர் ஸ்காட், அந்த நபரோட பேர் ஸ்காட். அவர் அங்க தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கு பதில் யார் மேல குண்டு வீசுறாங்க? அந்த டிஎஸ்பி சாண்டர்ஸ் மேல குண்டு வீசி அவர் இறந்துறாரு. பிறகு மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க புதுசா ஒரு சட்டம் போடுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அதை நிறுத்தணும்னு என்ன பண்ணோம்? நம்மளோட புதிய பாராளுமன்றத்துல 1929ஆம் தேதி ஒரு குண்டை எடுத்து போடுறாங்க. இந்த குண்டு மக்கள் மேல போட்டாங்க அப்படின்னு கேட்டா இல்ல, ஒரு பொது இடத்துல போடுறாங்க. எச்சரிக்கை தான் இந்த குண்டு, எச்சரிக்கை தான். சரிங்களா? இந்த எச்சரிக்கையாக பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குர் கைது செய்யப்படுறாங்க. பிறகு இவங்க 3 பேருக்குமே இந்த வழக்குல தூக்கு தண்டனை கொடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி என்ன பண்றாங்க? பழைய வழக்கை தோண்டி தேடி எடுத்து என்ன பண்றாங்க?
அந்த சாண்டர்சன் கொலை வழக்குல 3 பேர் சிறை அடைக்கப்பட்டு லாகூர் சிறையில 1931 மார்ச் மாசம் 23ஆம் தேதி 3 பேரையுமே சிறை தண்டனை கொடுத்தாரு, தூக்குல போடுறாங்க. அடுத்து வந்து அலிப்பூர் வழக்கு ஒண்ணும் கிடையாது. 1906 நடந்த சுதேசி இயக்கத்துக்கு போராடின இந்திய மக்களை யாரு 1926 நடந்த சுதேசி இயக்கத்தில் நடந்த இந்திய மக்களை நீதிபதி டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆள் என்ன பண்ணிருப்பானா, கடுமையான கடுங்காவல் தண்டனை, மரண தண்டனை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் நிகழ்த்தியிருப்பாரு. அதை எதிர்த்து குதிராம் போஸ், பிரபலா சாஹிப் அப்படின்னு 18 வயசு பையன் 19 வயசு பையன் அவரை கொண்டதுக்காக பிளான் பண்ணி போயிருப்பாங்க. எங்க போறாங்க, அலிப்பூர்ல போயிட்டு ஒரு குண்டை எடுத்து வீசுறாங்க. அதுல அந்த நீதிபதி தப்பிச்சிடுறாரு. இப்ப யாரு மாற்றா, அந்த நீதிபதிக்கு உதவியா இருந்த 2 பெண்கள் மாட்டிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இந்த வழக்கில் கைது பண்ணப்படுறாங்க. மொத்தமா எத்தனை பேர் கைது பண்ணப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 40க்கு மேற்பட்டோர் விசாரணைக்கப்படுறாங்க. சரியா, எத்தனை பேர் 40க்கு மேற்பட்டோர் விசாரணைக்கப்பட்டு குதிராம் போஸ், பிரபலா சாஹிப் 2 பேருக்குமே தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இந்த 2 பேருக்காக இந்தியாவை சேர்ந்த குதிராம் போஸும் பிரபலா சாஹிப்பாகவும் வாதாடின வழக்கறிஞர் யாருன்னு கேட்டா நமது சித்தரஞ்சன் தாஸ், சியா தாஸ் அழைக்கப்படுற சித்தரஞ்சன் தாஸ் தான் இறுதி வரைக்கும் அவங்களுக்காக வாழா இருப்பாரு. இருந்தாலும் அவங்க தூக்கில போட்டிருப்பாங்க. அடுத்த வழக்கு கக்கோரி வழக்கு. முக்கியமானது என்னன்னா, இந்துஸ்தான் குடியரசு சங்கம், புரட்சிகர சங்கத்துக்கு பணம் தேவைப்படும். அந்த பணத்தை வந்து ஒரு ரயில்ல இருந்து கொள்ளையடிக்க போறாங்க. அந்த கொள்ளை பேர் தான் கக்கோரி ரயில் கொள்ளை வழக்கு. இப்ப அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறோம். எப்படி கொள்ளையடிக்கிறோம், ஒருத்தர் எப்படி கொள்ளையடிக்கிறோம் அப்படின்னா, அதுல 2 பேர் இருப்பாங்க, ராம் பிரசாத் பிஸ்மித்தும் ரோகன் சிங் இருப்பாங்க. அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. எந்த பணம் அப்படின்னா தபால் கருவூல பணம், பிரிட்டிஷோட தபால் கருவூல பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அதுல 300க்கும் மேற்பட்டோர் விசாரணை செய்து 40 பேரை கைது செய்து அதுல 2 நபர் குற்றவாளியை நிரூபிக்கிறாங்க. யாருன்னு கேட்டா ராம் பிரசாத் பிஸ்மித், ரோகன் சிங். இவங்க 2 பேருமே தூக்கில போடுறாங்க. சரிங்களா, இதுதான் ரயில் கொலை வழக்கு. அடுத்த வழக்கு சிட்டாங் வழக்கு. மேல பார்த்தது இந்துஸ்தான் குடியரசு சங்கம். இப்ப பார்க்க போறது இந்திய குடியரசு ராணுவம். இதை நிறுவன சூர்யா சென். சிட்டாங் பகுதியில பிரிட்டிஷ்காரங்க ஒரு ஆயுத கிடங்கு அமைக்க போறாங்க. என்ன பகுதியில, சிட்டாங் பகுதியில பிரிட்டிஷ்காரங்க ஒரு ஆயுத கிடங்கு அமைக்க போறாங்க. அந்த மண்ணின் சொந்தக்காரனான, அந்த மண்ணின் மைந்தனான சூர்யா சென் என்ன பண்றாரு, அதை எதிர்த்து போராடுறாரு. கொரில்லா பாணி முறையில் மறைந்திருந்து தாக்கி என்ன பண்றாங்கன்னா, சிட்டாங் ஆயுத கொண்ட அந்த ஆயுத கிடங்க அடிச்சு ஒழிச்சிடுறாரு. இதனால அவர் கைது செய்யப்பட்டு ஜனவரி மாசம் 12ஆம் தேதி 1934ல தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது. இப்ப நடந்தது இல்லையா, இதுதான் சதி வழக்கு. ஸ்கூல் புக்ல 12th புத்தகத்துல வரலாறு பகுதியில 5வது பாடமா கொடுத்திருப்பாங்க. நமக்கு இந்த கடைவரைவு போதுமானது. சரிங்களா, அடுத்த கிளாஸ்ல போர்களை பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.